ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு தாட் இருக்குது. எந்த ஒரு நானுமே கமர்ஷியல் படம் எனக்குமே ரொம்ப கமர்ஷியல் படம் பிடிக்கும். ஆனால் என்னன்னா அந்த கமர்ஷியல் படத்தில் ஒரு சமூக கருத்து இருக்கணும். அது வெறும் சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சிந்திக்கிறதுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டே அந்த ஆக்ஷன் சொல்கிற டைம் ஆகுது. ஏன்னா எல்லாமே ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு அது வரல வார்த்தை ஆக்ஷன் எப்படி. அதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஆக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன். பட் என்னோட படம் முதல் டைம் எங்கள் சார் முன்னாடி சொல்கிறது வந்து ரொம்ப பதட்டமாகவும் ரொம்ப. ஸோ அதை விட படத்தில் காட்டினதை விட மோசமான சில விஷயங்கள் நடந்திருக்கு. நாங்கள் படத்தில் காட்டினது எல்லாமே உண்மை சம்பவம் எல்லாமே அதுக்கான அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கு பின்னாடி எதனால் நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்னு நிறைய விசாரணை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் கோவப்பட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தப்புன்னு ஓங்கி என்ன ஒரு ஆரம்பிச்சுட்டு ஒரு கத்தி எப்படி வச்சுக்கோங்க, பேசாமல் கத்தாமல் இரு, என்ன வந்து எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்ட்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் நடந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு இந்த சைடும். சேனல் 5 சினிமா வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை தான் வந்து மீட் பண்ண போறோம். யாருன்னா நம்ம ராபர்ட் படத்தோட டைரக்டரான SM பாண்டியனா தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறோம். டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? ஓகே, ராபர்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ரிலீஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன தான் ப்ரொமோஷன் பண்ணாலும் அவங்க எல்லாமே ப்ரொமோஷன் பார்த்தவங்க, இப்போ ப்ரொமோஷனுக்கு நம்ம ஒரு டீமுக்கு போட்டு காமிப்போம், அவங்க பார்த்தவங்க எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அது மண்டக்கில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, இது வந்து ஜென்யூன் இது தானா ஏன் அப்படின்னா அது ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. முந்தா இருந்தாலும் நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறோம், ஸோ இது உண்மையிலே ஒரு ஜென்யூனான இதாக இருக்குமா என்ன இதுங்கிறது ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டு. நம்ம என்ன தான் நல்ல ப்ராடக்ட் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சாலும் மக்களுக்கு அது பிடிக்கணும், ஸோ அது ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டு. பட் ஃபர்ஸ்ட் டே பார்த்ததுக்கப்புறம் மக்கள் வந்து நானுமே ஆக்சுவலி அந்த ஷோ போயிருந்தேன். ஸோ மக்கள் நேராக சொல்லும்போது அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. எனக்கு வந்து 95% பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துச்சு. மிக்சட் ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூ எதுவுமே வரல. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஆமாம், படம் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு, தியேட்டர்லையுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் படம் டெபியூட் டைரக்டர் அப்படின்றப்போ மோஸ்ட்லி மக்களுக்கு வந்து இந்த கமர்ஷியல் படங்கள் தானே அதிகமாக லைக் பண்ணுவாங்க. ஆனால் உங்களோட ஃபர்ஸ்ட் படத்தையே ஒரு சோஷியல் அவேர்னஸோட கொடுக்கணுன்ற ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு மூவி வர்றது காரணமே எனக்கு அது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஃபீல்டாக தான் நான் பார்க்குறேன். நான் என்னதான் அது வந்து ஒரு கமர்ஷியல் டைமாக இருந்தாலுமே நான் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஃபீல்டாக தான் பார்க்குறேன். மீடியாவாக இருக்கட்டும், அதாவது நியூஸஸ் அந்த சேனலாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், சினி ஃபீல்டாக இருக்கட்டும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஒரு தாட் இருக்குது. எந்த ஒரு நானுமே கமர்ஷியல் படம் எனக்குமே ரொம்ப கமர்ஷியல் படம் பிடிக்கும். ஆனால் என்னன்னா அந்த கமர்ஷியல் படத்தில் ஒரு சமூக கருத்து இருக்கணும். அது வெறும் சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சிந்திக்கிறதுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னோட குரு வந்து அனந்தகிருஷ்ணன் சார், அவரோட பார்வையும் சமூக சிந்தனையாகவே தான் இருக்கும், எப்போதுமே சமூகத்துக்கு தேவையானது இருக்கும். அண்ட் இந்த படத்தோட திரைக்கதை வந்து எங்கள் சார் தான் பண்ணியிருக்காரு, அனந்தகிருஷ்ணன் சார் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். நான் இன்னும் எத்தனை படங்கள் பண்ணாலும் அதில் வந்து அதில் பொழுதுபோக்குக்கான அம்சங்கள் எல்லாமே இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்கிற மாதிரியான சமூக கருத்து கண்டிப்பாக இருக்கும். அது இந்த படம் இல்லை, எல்லா படத்துலையுமே அது கண்டிப்பாக இருக்கும். அது என் படமாக இருந்தாலும் சரி, எங்கள் சார் படமாக இருந்தாலும் சரி. ஏன்னா எங்கள் சார் கூட இத்தனை வருஷம் நான் ட்ராவல் பண்ணதுனால அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஆமாம், 9 இயர்ஸ் வந்து அனந்தகிருஷ்ணன் சார் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக மெட்ரோ படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து டைரக்டராக இந்த படம் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, நான் யார்கிட்ட ஒர்க் பண்ணணும் அவங்களே ஸ்டோரியை கொடுத்து ஸ்க்ரீன் ப்ளேவும் பண்ணி கொடுத்து ப்ரொடியூஸும் பண்ணி அவங்க முன்னாடி ஆக்ஷன் சொல்கிறது வந்து ரொம்ப அது வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே அந்த கிஃப்ட் கிடைக்காது. ரொம்ப ஏன்னா என் கூட ட்ராவல் பண்ணும்போது நான் ஒரு 9 இயர்ஸ் இருக்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருப்பாங்க. ஸோ நிறைய திறமையானவங்களாம் இருக்காங்க, என்னோட நிறைய திறமையானவர்கள்லாம் நான் ஃபீல்டில் பார்த்துக்கிட்டேன். அவங்களுக்குலாம் இன்னும் சரியான வாய்ப்புகள் அமையலை. அப்போ எனக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் எல்லாமே எங்கள் சார் எனக்கு அமைச்சு கொடுத்தது எல்லாமே அது நடந்தது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான், அது ஒரு வரம் தான், அது சந்தோஷம் தான். அதை வந்து எப்படி சொல்ல, அதுதான் அதை சொல்ல சிலது வார்த்தைகள் இருக்காது. ஏன் அப்படின்னா அதான் ஒரு குரு முன்னாடி போய் நீங்கள் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சர் முன்னாடி போர்டில் எழுதி காமிக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே தான் எனக்கும் இருந்துச்சு. பட் ஒரு பதட்டம் இருக்குல்ல, ஐயோ ஏதாவது சொல்லிடுவாரோ, ரொம்ப இருந்துச்சு பதட்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பன் ஒரு லைவ் லொக்கேஷனில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ எங்கள் சார் இருந்தாலே எனக்கு உட்கார்றதுக்கு தோணாது. இது வந்து எங்கள் சார் அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க யாரையுமே. எங்கள் சார் ஏன்னா நாங்களே இப்போ ஷூட்லாம் போய்கிட்டு இருக்கும்போது உட்காந்து பாடுற மானிட்டர் பாடுற அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அதாவது நார்மலாக படம் பண்ணும்போது.
பட் என்னன்னா அது நம்மள அறியாமலே நமக்குள்ள அது ஒரு ஒரு மரியாதை. மரியாதை உண்டாயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் டே அந்த ஆக்ஷன் சொல்றா டைம் ஆகுது ஏன்னா எல்லாமே ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு அது வரல வார்த்தை ஆக்ஷன் எப்படி. அதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஆக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன். பட் என்னோட படம் முதல் டைம் எங்க சார் முன்னாடி சொல்றது வந்து ரொம்ப பதட்டமாகவும் ரொம்ப இதாகவும் இருந்துச்சு. அதான் சொல்லுவாங்கல்ல, கண்ணீர் மட்டும் தான் வரல அன்னைக்கு. அதுக்குள்ள எவ்வளவோ மனசுக்குள்ள எவ்வளவோ இதாயிடும். ஒரு ஆக்ஷன் சொல்லிட்டு ஓகே அந்த ஷாட்டை முடிச்சுட்டு வந்து அடுத்த ஷாட்டு போறதுக்கு உண்டான ஒரு கேப்ல நான் அடைஞ்ச சந்தோஷம் வந்து எல்லையற்றது. அது சொல்ல ஆமா, முடியாது ஏன்னா வார்த்தைகளால. சாரோட ஸ்க்ரீன் பிளே, அவரோட ரைட்டிங் அப்படின்றப்போ அவர் வந்து ஒன்று விஷுவலா யோசிச்சு தான் பண்ணியிருப்பாரு. நீங்க அந்த விஷுவல் அங்க கொடுக்கணும்ல, ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணணுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஸோ என்ன சொன்னார் சார் வந்து படம் பார்த்துட்டு? சார் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி படம் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. பார்த்தது ஒன்று எப்படின்னா நாங்கள் எங்கள் சார் வந்து தப்பு இருந்தால் சொல்லிடுவாங்க, என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து ரொம்ப ஏன் நாங்கள் சார் படம் பார்த்ததுக்கு அப்புறமான கான்வர்சேஷனுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. அதாவது படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்து எது தேவை எது தேவையில்லை எது எப்படி எடுக்க போகிறோங்கிறது ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு ஃப்ரேமிங்காக இருக்கட்டும் ஒரு ஷார்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே டிஸ்கஷன் பண்ணதுனால சார் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு எப்படி வருங்கிற ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். இருந்தாலும் படம் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் பார்த்துட்டு அவர் தான் சொன்னது, நான் என்ன யோசிச்சனோ அது வந்திருக்குடா அப்படின்னு தான் சொன்னார். அது எத்தனை பர்சன்ட் அதை மாதிரிலாம் சொல்ல, பட் என்ன யோசிச்சிருக்கணும் அது வந்திருக்குன்னு சொன்னார். அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இன்னொருத்தவங்களோட விஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய டாஸ்க். அது ஏன்னா நம்மளோட பார்வை வேற மாதிரி இருக்கும், அவங்களோட பார்வை. அது எங்கள் சாரோட கதை திரைகள் அவர் எவ்வளோ பெருசாக நினச்சிருப்பாரு, நம்ம அதை எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிற தயக்கம்லாம் இருந்துச்சு. பட்டு அதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே எங்கள் சார் எல்லாமே நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டோம், என்னென்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ணணுங்கிறது. என்னோட ஐடியாஸ் இருக்கும்ல, நானுமே சார்ட்ட ஐடியா சொல்லுவேன். ஸோ சாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க, இப்படி போகலாமா அப்படி போகலாமா. ஸோ அது எல்லாமே ஃபஸ்ட்டே டிசைட் ஆனதுனால அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக ஆகலை. ஆல்மோஸ்ட் சாருக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணியாச்சு. ஓகே, இந்த கேஸ்டிங் கேட்கணும்னு நினைச்சேன். நான் எப்படி நான் செலக்ட் பண்ணீங்க? ஏன்னா டேனியல் அண்ணா, மெட்ரோ சத்யா அண்ணா எல்லாருமே இருக்காங்க. ஸோ எப்படி கேஸ்டிங் செலக்ட் பண்ணும்போது இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா? இல்லை, இந்த படத்தில் வந்து சத்யா ப்ரோ கேரக்டர் அது மட்டும் தான் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக இருந்தது. ஓகே, மெட்ரோ படம் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து சாருமே ஆக்சுவலி அவங்க நிறைய கதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சத்யா ப்ரோ. அந்த டைம் அவங்களுக்கும் சரியான வாய்ப்புகள் அமையலை, அதாவது நல்ல கதைகளுக்கான வாய்ப்புகள் அமையலை. அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார். அப்படியே நாங்களும் கோடியில் ஒரு எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ சார் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கதை நான் பண்ணுறேன்டா, இந்த மாதிரி கதை ஒன்று இருக்குது, நான் பாண்டி டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சத்யா ப்ரோ கேரக்டருங்கிறது ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே ஒரு கேரக்டராக இருக்கும்போது ஓகே இவங்களுக்கு யார் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு என்னன்னா அந்த கேரக்டரை வந்து அவங்க பண்ணாதவங்க, அதை டச் பண்ணாத இதாக இருக்கட்டும். இப்போ என்னதான் ரங்குன்ல நம்ம டேனி ப்ரோ வந்து பண்ணியிருந்தாலுமே அதில் வந்து எண்டில் தான் உங்களுக்கு வந்து அவர் வந்து வில்லனுங்கிற ஒரு இதுவே தெரியும், ஒரு நெகட்டிவ் ஷேடுங்கிறது. இதில் அப்படி இல்லை, இதில் நாங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்தே காமிச்சிடும் இவர் வந்து இப்படி தாங்கிறது. ஃபர்ஸ்ட் அவரோட ஓப்பனிங் சீன்ஸ்லேருந்தே காமிச்சிடும். அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ் சார் வந்து ஸ்டார்டிங் ஒரு நிறைய ரெஃபரன்ஸ் பார்ப்போம், நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது இது ஒரு மிடில் கிளாஸ் வீடு, அந்த வீட்டுக்கு தேவையான எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கேரக்டர் நமக்கு. இன்னொன்று நம்ம கதை எழுதும் போதே என்ன ஆகும்னா நமக்கு ஒரு கேரக்டர் நம்ம ரெஃபரன்ஸ் வச்சு தான் எழுதுவோம். நம்ம அவங்ககிட்ட பிச் பண்ணுவோம், அது அமையலை அப்படின்னா தான் நமக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் நம்ம போவோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எந்த கேரக்டர் எழுது பண்ணும்போதுமே நம்ம ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணுவோம், விஷுவலாக யோசிச்சு தான். அது என்னன்னா எங்களுக்கு நடந்தது எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக போக வேண்டிய ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அமையல. நாங்கள் கதை சொன்னோம், கதை சொல்லும்போது எல்லாருமே அந்த கதைக்கு ஓகே சொன்னதுனால அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால ஓகே சொன்னதுனால ஆல்டர்னேட் போக வேண்டிய ஆப்ஷன் கிடைக்கல. அதனால ரெஃபரன்ஸ்லாம் அவ்வளவா எதுவுமே பார்க்கல. இந்த கதை இது அப்படிங்கிறது நாங்கள் வந்து ஓகே இந்த கதை இவங்க இல்லைன்னா இவங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இருந்தது. பட் என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம போய் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே ஓகே ஆகிடுறதுனால எல்லாமே அது அமைஞ்சிருச்சு எல்லாமே. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வச்சு எப்படி நான் சமாளிச்சிங்க? எப்படி டேரக்டராக போகிறப்ப எல்லாத்தையுமே கைட் பண்ணும் ஜெயபிரகாஷ் சார்லாம் கொஞ்சம் இல்லை, அவங்க தான் வந்து என்ன எப்படி சமாளிச்சாங்கன்னு கேட்கணும். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன், ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க. அவங்க வந்து என்னடா ஒருத்தன் வந்து ஒரு டேக் கேட்கணும் இது கேட்கணும், ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு இதாக மாட்டோம், அடிக்கடி டேக் கேட்போம். இன்னொன்று வந்து என்னென்னா டைம் இருக்காது உங்களுக்கு. இப்போ நீங்கள் இப்போ வேறு படங்கள் பார்க்கும்போது எப்படி ஆகும்னா இந்த ஷார்ட்டை முடிச்சுட்டு இன்னொரு ஷார்ட் போகிறதுக்கான ஒரு டைம் இருக்கும். எங்களுக்கு என்னென்னா இது வந்து ஒரு பட்ஜெட்குள்ளே எடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே எடுக்கணுங்கிறது ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது இங்கே ஷார்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து அங்கே போகும்போது
இந்த கேமரால வந்து லைட்டிங் சேஞ்ச் பண்ணுவாங்க. எங்களுக்கு அதுக்கே டைம் கொடுக்க மாட்டோம் கேமராமேனுக்கு. அவர்லாம் அவ்வளோ சப்போர்ட். அவர் என்ன பண்ணுவாருன்னா, இன்னொரு அசிஸ்டண்ட்ட வச்சு அங்க இன்னொரு லைட்ட செட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள டக்குன்னு நீங்க போகும். ஸோ ஒரு பிரீத்திங் ஸ்பேஸே இருக்காது. உட்காந்து அந்த ஷாட் ஓகே. வந்து மானிட்டர் இப்ப நான் மானிட்டர் பார்த்து ஓகேன்னா, ரிட்டர்ன் அவங்க வந்து மானிட்டர் பார்க்குற அளவுக்கு கூட டைம் இருக்காது. ஏன்னா நமக்கு அதுக்கு ஒரு ஏன்னா நெறைய லைவ் லொகேஷன் எடுக்கிறதுனால எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. வெதர் சப்போர்ட் பண்ணணும். போலீஸ் பர்மிஷன் அது இதுன்னு இருக்கு. என்னதான் எல்லாமே பர்மிஷன் ப்ராப்பரா எடுத்து தான் பண்ணோம். இருந்தாலுமே சில சூழ்நிலைகள் அங்குள்ள மக்கள்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நம்ம அங்க கேமராஸ் எதுவுமே வைக்க முடியாது. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது அவங்க தான் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துல கேரவன் கிடையாது. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரை ஒரு நாள் கூட கேரவன் ஒண்ணு வச்சது இல்ல. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னா அவங்களே அங்க போய் மாத்திப்பாங்க. ஒரு இடத்துல மாத்திப்பாங்க. சில பேர் நடிச்சவங்கலாம் ஒரு லேடிலாம் பார்த்தீங்கன்னா அங்க பக்கத்துல ஒரு வீடு, கூரை வீடு. அந்த அம்மா தீபா அம்மாலாம் பக்கத்துல ஒரு கூரை வீடு. அந்த வீட்ல ஏன்னா நாங்க ஃபுல்லாவே கேமரா செட் பண்ணியிருப்போம். எல்லாமே இருக்கும். பக்கத்துல ஒரு வீட்ல போய் மாத்திட்டு வருவாங்க. இந்த மாரிகள்லாம் நடந்தது. அதனால ஆர்டிஸ்ட் அவங்க தான் எனக்கு வந்து என்ன பேர் பண்ணிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து இந்த படத்த பண்ணி குடுத்தாங்க. எல்லா இதுமே. ஓகே. இந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு பண்ணும்போது லைவ்ல ஷூட் பண்ணதா சொன்னீங்கல்ல. ஸோ அப்படி நீங்க ஷூட் பண்ணும்போது ஏதாவது ஃபன்னா ஒரு விஷயம் நடந்துச்சா? ஏன்னா இந்த செயின் ஸ்நாச்சிங் அப்படின்றப்ப ஃபன்னாலாம் ரோட்ல நடக்கல. பண்றோம். சீரியஸான விஷயம் தான் நடந்துச்சு. என்னன்னா அ செம்மஞ்சேரியில ஷூட் பண்ணிருக்கோம். செம்மஞ்சேரி அடுக்கு குடியிருப்பு பகுதி. அங்க ஷூட் பண்ணிருக்கோம். அப்ப வந்து மார்னிங் டைம் ஷூட் பண்ணிருக்கோம். அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா, ஒருத்தன் செயின் ஸ்நாட்ச் பண்ணிட்டு ஓடுவாங்க. அது இந்த ஸ்னீக் பீக்ல கூட வந்திருக்கும். இன்டர்மிஷன் ராபரோட இன்டர்மிஷன்ஸ். அந்த பாத்துக்கோ. சீக்வென்ஸ்ல என்ன ஆயிட்டுன்னா, அந்த திருடனை வந்து உண்மையானவன புடிச்சு ஃபர்ஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சத்யா அதுக்கப்புறம் அண்ணாவா? சத்யா இல்ல சத்யா ப்ரோ வந்து 2வது டைம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆமா, ஆமா, பாலா ப்ரோன்னு பார்த்திருக்கேன். ஒருத்தர். அவர் ஓடி வருவாரு. அவர உண்மையானவன் நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சு புடிச்சு அதுக்கப்புறம் தான் சொல்றோம் இது வந்து ஷூட் அப்படி இப்படின்னு சொல்றோம். ரிட்டர்ன் அதுக்கப்புறம் சத்யா ப்ரோ உள்ள இருந்து ஓடி வருவாரு. எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு உள்ள இருந்து ஓடி வரும்போது அது இன்னும் கொஞ்சம் அவர் கூட்டத்துல வந்து இன்னும் அடி விழுந்துட்டு அவருக்கு. அது என்ன மக்கள் நிறைய பேர் நாங்க ஷூட்டிங் பிளான் பண்ண மக்களை விட இன்னும் மக்கள் நிறைய இதானதுனால அது நிறைய அதாவது ரியலா நிறைய அடிகள் விழுந்துட்டு. அதுதான் அது எப்படி சொல்லணும்னு தெரியல. அது அவங்களுக்குலாம் வலிகள் அது ஏன்னா அடுத்து டேக் போணும். ஆ. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 பேர் உங்க மேல விழுந்தாலே எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அது ஒரு 100 பேர் மேல விழுந்து சும்மா அந்த சீன் அடிங்கனாலும் பார்த்தேன். ரொம்ப கஷ்டம். ஆமா. அது ரொம்ப வந்து பேத்துக்கு. அது 2 பேருக்குமே நெறைய அடி விழுந்திருக்கு அந்த இதுல. அது அடி விழுந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னா, இல்ல ப்ரோ அடுத்த டேக் போணும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு அந்த சொன்னீங்களாண்ணா? மாரி தான் ஆமா அவங்களுக்கு வந்து அதுக்கான அந்த வலிய த அந்த வலிய மறுக்கும்னு சொல்லுவாங்கல்ல. மறக்குமா ஏதோ மறுக்கும். சாரி எனக்கு கொஞ்சம் இது. அது மறுக்கிற அளவுக்கு கூட அதான் வலி போகுற அளவுக்கு கூட அவங்கள வெயிட் பண்ண விடல. இல்ல இல்ல பண்ணுங்க பரவால்ல அப்படி இப்படின்னு. ஸோ அந்த மாரி முடிச்சோனே கூட்டிட்டு போயிட்டீங்க. அடி ஆமா, ஆமா, வாங்கினாலும் ஆமா. பரவாயில்ல ஏன்னா அடுத்த சீன் நெக்ஸ்ட் ஷாட் போலான்னு. ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த இது. அது ஒரே நாள்ல எடுக்கணும். ஸோ அதனால அன்னைக்கு லைட்டிங் வேற பேய்கிட்டு இருந்துச்சு. சரி பரவால்ல. ஏன்னா யார் மக்கள் ஒரு கட்டத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, மக்கள் யாரு, அங்க இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாருன்னே தெரியாத அளவுக்கு கூட்டங்கள் கூடிடுச்சு. ஸோ அது ஒரு டாஸ்க்கா தான் இருந்துச்சு. அத நல்லபடியா எடுத்தாச்சு. அது மட்டும் கொஞ்சம் சீரியஸா ஆமா, முடிஞ்சிருச்சு ஆமா. நடந்ததுலயே. ஃபன்னாலாம் இல்ல. அது சீரியஸா தான் போச்சு. நாங்க ஃபன்னுலன்னு சொல்லுவோம். இப்ப நினைச்சா ஃபன்னா தான் இருக்கும் ஆமா. கண்டிப்பா. அது சத்யா அண்ணன்ட்ட அடிபட்டவங்கள கேட்டாதான் தவிர தெரியும். மத்த எல்லாருக்கும் அது ஃபன்னா இருக்கும். அவங்களுக்கு அது பட் டைரக்டரா ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இல்ல? ஏன்னா ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்கிறப்ப இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு இல்ல, இல்ல. அது அப்படின்னு. கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா லைட்டானாலும் ஏதாவது ஒண்ணு இப்போ லைட்டா அடிகிடி பட்டது ஓகே. முகத்துல கிகத்துல ஏதாவது கீறலோ ஏதாவது விழுந்துச்சுன்னா அந்த அந்த சீக்வென்ஸே எடுக்க முடியாது. அது வந்து இல்லாம அது பெரிய செட்டப். ஸோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அது ரொம்ப சேஃப்டியா தான் எடுக்க நினைச்சோம். பட் என்னன்னா நீங்க லைவா போய் ஒரு விஷயம் பண்ணும்போது இன்னொரு பக்கம் மக்களும் விழிப்புணர்வா இருக்காங்க. அதையும் ஒரு பாராட்டணும். எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டே இல்லாம அவங்க வந்து பண்றாங்கல்ல. அவங்களுக்கு தெரியாத ஷூட்டிங்ன்ட்டு இருந்தாலும் அவங்க அது வராங்கல்ல. ஸோ அவங்களையுமே ஒரு பக்கம் பாராட்டணும். அந்த விதத்துலயும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பாசிட்டிவாவும் ஆமா, யோசிக்கிறீங்க. ஆமா. ஐயா. ஓகே. அடுத்ததான் வந்து இந்த டயலாக்ஸ் கேட்கணும்னு நினைச்சேன். நான் டயலாக்ஸ் எல்லாமே படத்துல ரொம்ப ராவா இருக்குமே. சோ ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும்ன்றக்காக அந்த மாதிரி டயலாக்ஸ் ஆமா, எழுதுனீங்களா? ஆமா. எல்லாமே இது வந்து ஒரு என்னதான் சினிமா பண்ணாலுமே எல்லாரோட வாழ்வியலை தான் அதுல வந்து பதிவு பண்றோம். ஸோ அதனால அது வந்து வெறும் சினிமாட்டிக்கா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மக்கள் அந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறவன் ஒருத்தன் எப்படி பேசுவான். ஒரு ஒரு கான்வர்சேஷன் நடக்குன்னா அந்த கான்வர்சேஷனுக்கு ஒரு ஒரு ப்ரீ லீட் சீன் இருக்கும். அந்த சீன்ல இருந்து தான் அந்த கான்வர்சேஷன் வரும். அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கணும், அவங்க அவங்க மனநிலைமையில இருந்தாங்கன்னா அது எப்படி இருக்குங்கிற உள்வாங்கிட்டு தான் எழுதுற இதுதான் இது. ஸோ அதனால அதோட ப்ராசஸே இதுதான். அது சினிமாக்காக இல்ல ஒரு அட்டென்ஷன் சீக்காக இந்த இது பண்ணணுங்கிறத சில இது வந்து நம்மளோட கோபங்கள் நமக்குன்னு ஒரு கோபம் இருக்கும்ல. ஒரு சமுதாயத்து மேல ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபத்தை எழுத்துக்களால காமிக்கும்போது எப்படி இருக்குமோ அது. இதுலயுமே அதான் மோஸ்ட் ஆஃப் த டயலாக் வந்து சார் ரைட் பண்ணது தான். சில வசனங்கள் நான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி 2 பேருமே
இது பண்ணி பண்ணது தான். ஆமா இதுல எந்த இடத்துலயும் மியூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நிறைய டயலாக்ஸ் ஓப்பனா தான் ஆமா இருக்கும். இது சத்யா வந்து என்ன நான் சென்சார்ல படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு சில கெட்ட வார்த்தைகள்லாம் இருந்தது. அது வந்து அதெல்லாம் மியூட் பண்ணாங்க. இந்த கெட்ட வார்த்தைய வந்து மியூட் பண்ண வேண்டாம். அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு படம் பார்க்கும்போது அவங்களுக்கு அதோட தன்மை தெரிஞ்சது. ம். எதனால இது வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதனால நீங்க படத்துல நிறைய கெட்ட வார்த்தைகள் மியூட் பண்ணிருப்பாங்க. அது வந்து ஏன்னா இப்ப வந்து பீப் கிடையாது. டைரக்டா மியூட்னா உங்களுக்கு லிப் அந்த இது தெரியும்ன்றதுனால நாங்க என்னன்னா அது கரெக்டா அதை மேட்ச் பண்ற மாதிரி ஃப்ரேம் தள்ளி வச்சதுனால அவ்வளவா பெருசா தெரியல. பட் நிறைய கெட்ட வார்த்தைகள் மியூட் பண்ணாங்க. இந்த கெட்ட வார்த்தை மட்டும் அவங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சு. ஓகே இந்த இடத்துக்கு அது தேவை, வச்சா அவருக்கு நல்லா தேவை இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க அதை அலோவ் பண்ணாங்க. ஸோ ஓகே இதுல முக்கியமா ஒரு விஷயம் கேட்கணும். என்னன்னா மோஸ்ட்லி படங்கள்ல வந்து இப்போ ராபரி இப்படி நடந்துச்சுன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட எமோஷன்ஸ் காட்டுவாங்க. அது நம்ம படத்துல இருக்கு. இன்னொரு சைடு அவன் ஏன் திருடன் ஆனா அப்படின்ற ஒரு பேக் ஸ்டோரி காமிச்சிருந்தீங்கன்னா அதுல மோஸ்ட்லி பொண்ணுனால தான் அப்படி ஆனான்னு ஒரு விஷயத்த காமிச்சிருந்தீங்க. ஸோ எங்க இருந்து ரெஃபரன்ஸ் வந்து எடுத்தீங்க? ஒருவேளை காமனாவே ஒருத்தன் தப்பு பண்ணா பொண்ணு பணம் இது ரெண்டு தான் இல்ல reason அப்படி மாதிரியா? வெறும் அப்படின்னு இல்ல. இது வந்து உண்மையிலே நடந்த சம்பவங்கள். நம்ம நிறைய நியூஸஸ் பார்க்கோம். நிறைய நியூஸ்ல வந்து வந்த விஷயங்கள். நான் வந்துமே நிறைய ப்ராஜெக்ட்லாம் சேவ் பண்ணி வந்தேன். இப்போ கதையா நம்ம இது பண்ணும்போது ஒரு 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 அவன் எதுக்காக பண்றாங்கங்கிற ஒரு இது வேணும். வெறும் அதுக்காக மட்டும் இல்லாம அவன் போதைப் பொருள் எல்லாமே இருக்கும். போதைப் பொருள் வந்து இவனா போய் வாங்குறான். அதை வந்து ஒரு டிமாண்ட் பண்ணல. இவனா அவனுக்கு காசு தேவை. இவன் காசு இருக்கு அவன் போய் வாங்குறான். அந்த பொண்ணுக்கு வந்து என்ன தேவைங்கிறத கண்டுபிடிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த படத்துல முதல்ல சீக்வன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க வந்திருப்பாங்க. அந்த பொண்ணுங்களுக்கும் இவன் பணத்தை வச்சு அவங்கள மயக்க நினைப்பான். பட் அந்த பொண்ணுங்க வந்து மயங்க மாட்டாங்க. ஆமா. அவங்க வந்து அவங்க என்னவோ அதை இது பண்ணுவாங்க. யாருக்கு தேவையோ யாருக்கு இவனால மயக்க முடியுதுன்னு நினைக்கானோ அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத இவன் மண்டையில ஏத்திக்கிறான். ஏத்திட்டு அதுக்காக அவன் ஓடுறான். இப்போ மத்த 2 பொண்ணுங்களுக்கும் இவன் வந்து அவனோட பணத்தாசையை காட்டுறான். ஆனா அவங்க மயங்கல. இவங்களுக்கு பணத்தாசையை காட்டுறான். இவங்க மயங்குறாங்கன்ன உடனே ஓகே அப்போ இவங்களுக்கு வந்து பண தேவை இருக்கு அப்படின்ட்டு அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். ஆனா மெயின் பர்பஸ் வந்து அந்த பொண்ணுக்காக தான் பண்ணுவான். அந்த பொண்ணு ஆமா வந்து ஆமா சாட்டிஸ்ஃபை ஆமா ஆமா பண்ணணும்ன்ற ஏன்னா விஷயத்துக்காக. அவனுக்கு வந்து அந்த நீடு தான் ரொம்ப தேவை இருக்கும். அவனுக்கு வந்து பொண்ணு போதை அந்த நீடு தான் அவனுக்கு தேவை இருக்கிறதுனால அவன் அதை நோக்கி தான் போறான். இன்னொன்னு அவன் வீட்டையுமே வந்து ஒரு சாங்ல கூட காமிச்சிருப்பான். அவன் வீட்டையுமே டெவலப் ஆகுற மாதிரியான சாங்ஸ் காமிச்சிருப்பான். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுப்பான். ஃப்ரிட்ஜ் இருக்கும் அதெல்லாம் காமிச்சிருப்பான். பட் அது வந்து அவனா கேட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க அம்மாவா கேட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. இவனா பண்ணியிருப்பான். இந்த பொண்ணுக்கு வந்து எப்படின்னா அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துல. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்ச உடனே அவன் அதுக்காகவும் அவன் ஓட ஆரம்பிப்பான். அந்த மாதிரியான ஒரு இது. இது ரெஃபரன்ஸ்லாம் எப்படி முன்னாடியே ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்களா? இந்த ஆமா மாதிரி ஆமா incidents இது வந்து இருக்கும்னு? இந்த படத்துல காட்டின எல்லா ராபரியுமே ரியலா நடந்தது. ஓ இந்த படம் முடியும் போது ஒரு 2 நிமிஷம் நாங்க ரோலிங் கார்ட்ஸ்ல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதுல காமிச்சிருந்தீங்க. போட்டிருப்போம். அதுல வந்து இன்னும் காட்டப்படாத நிறைய இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்போ ரீசெண்டா நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அந்த டைம்ல எனக்கு கிடைக்கல. அதெல்லாம் இன்னும் கொடூரமா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன் ரீசெண்டா. இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ராபரி நடந்த ஒரு வீடியோ. அதெல்லாம் பார்த்தோம்னா படம் நாங்க எடுத்துட்டோம். ஆனா அந்த வீடியோ பார்க்கும்போது நடுங்குச்சு. இப்படிலாம் ஒரு விஷயம் நம்ம இந்த சிச்சுவேஷனை மாட்டிக்கிட்டோம்னா எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ அதை விட படத்துல காட்டினதை விட மோசமான சில விஷயங்கள் நடந்திருக்கு. நாங்க படத்துல காட்டினது எல்லாமே உண்மை சம்பவம் எல்லாமே அதுக்கான அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கு பின்னாடி எதனால நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்னு நிறைய விசாரணை பண்ணி தான் இது பண்ணது. படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இந்த படத்துக்காக? இது ரொம்ப ஒர்க்கிங்கா நான் வந்து அவ்வளவா பண்ணல. ஏன்னா சாரோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேங்கிறதுனால அதுல என்ன தேவைங்கிற அந்த டீடைல்ஸ் மட்டும் தான் ரொம்ப இதா இருந்துச்சு. அது ஆல்ரெடி இப்போ சார்ட்ட தான் அது கேட்கணும் எவ்வளவு நாள் அது ஏன்னா அவங்க என்னன்னா இப்போ ஒரு படமா பண்ணும்போது வெறும் ஒரு கதை மட்டும் இருக்காது. மனசுல அப்பப்போ திடீர்னு ஒரு விஷயம் பார்ப்போம். அப்போ ஒரு இது தோணும். இன்னொரு விஷயம் தோணும். அது எல்லாமே கலெக்ஷனா ஆகும்போது ஓகே ஒரு படத்துக்கு தேவையான இது எல்லாமே கலெக்ஷன் ஆகும்போது அது இதாகும். நானா அது பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 to 4 months ஆச்சு. அதாவது சார் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுல நம்ம என்னெல்லாம் ஆட் ஆன் பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த ஐடியாஸ் இது பண்ணும்போது ஓவராலா அது ஒரு 3 to 4 months அவ்வளவுதான் ஆச்சு அதுக்குள்ள ரெடி பண்றது. ஓகே ஏன்னா மெட்ரோ படமும் இதே மாதிரி ஒரு கதை தான் ராபரி சம்பந்தப்பட்ட. ஸோ அது ரெஃபரன்ஸ் மாதிரியா? இல்ல இது அதுதான் 2 விஷயம். மெட்ரோல வந்து மெட்ரோங்கிற ஒரு படம் அதுல காட்ட முடியாத சில இதெல்லாம் இருந்தது. இதுல காட்டணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்று யோசிச்சோம். அதுக்கப்புறம் மெட்ரோல பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோட படத்துல பார்த்தீங்கன்னா தப்பு பண்றவங்க தப்பு பண்றவங்க அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை அவங்கள சுத்தி நடக்கிற கதைக்களம் அதுதான் மேஜரா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம அதை மேஜரா ஆல்ரெடி நம்ம காமிச்சிட்டோம். ரிட்டன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கும்போது பாதிக்கப்பட்டவங்களோட பார்வையில இருந்து நம்ம அந்த கதையை காண்பிக்கணும். ஏன்னா அவங்களோட
நமக்கு மெயினே இதுதான். பாதிக்கப்பட்டவங்க வந்து எவ்வளோ ஷஃபர் ஆகுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் போது தான், அப்போ நம்ம அது தப்புங்கிறதே நமக்கு உணர வரும். நம்ம வெறும் வந்து ஒருத்தங்க வந்து பண்ணுறான், என்ஜாய் பண்ணுறாங்கிற மேட்டரை மட்டுமே நம்ம காமிச்சிக்கிட்டு இருந்தோம்னா, அது வந்து கரெக்டாக போய் சேராது மக்கள்கிட்ட. பாதிக்கப்படுறவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அப்போ அவங்க வந்து இன்னும் சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன உதவுங்கிறதுக்காக இது பண்ணப்பட்ட கதை தான். பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னோன்னு இன்னொரு விஷயம் என்ன, மோஸ்ட்லி இப்போ படங்கள்னாலே ஹீரோ தான் வந்து வில்லன் அடிக்கிறதா இருக்கட்டும், பழி வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனா நம்ம படத்துல மெயினா வந்து ஜெயபிரகாஷ் அவரோட எமோஷன்ஸ், அவர் தான் அந்த இடத்துல ஹீரோன்னு சொல்லலாம். அடுத்து தீபாக்கா, இவங்க 2 பேர்த்தோட ரோல் தான் நீங்க அப்படி காமிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த வில்லனை வந்து பழி வாங்கணும்ன்ற ஒரு தாட்ல அவங்களோட அந்த எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதை எப்படி யோசிங்க இவங்களை இந்த இடத்துல இப்படி காட்டலாம் அப்படின்னு? இல்ல அதுதான் ரிட்டர்ன் யோசிச்சிங்கன்னா, இது நான் யோசிக்கல. சரி, யோசிச்சாரு. கிரெடிட்ஸ்ங்கிறதுனால அது சார் தான். இன்னொன்னு அது ஒரு ஒரு உண்மை தானே. நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஒரு இளைஞர் மட்டும் தான் ஒருத்தன் வெஞ்சன்ஸ் எடுப்பான். இப்போ அதாவது எப்படி சொல்லுவாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க அப்படிலாம் கிடையாது. அதாவது ஒரு எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்கிற ஒருத்தன், தனக்கு இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு வந்து எல்லாம் இழந்ததுக்கான காரணம் இவன் தான் தெரியும் போது அவன் அவன் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது அவன் வந்து ஓகே பழி வாங்குறதுக்கான அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அமைச்சுப்பான். அவன் எல்லாருக்குமே அது வந்து கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அதனால் அது வந்து தேவைப்பட்டது, அந்த இதுக்கு தேவைப்பட்டது. இப்போ இதே அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா இல்லை, வெறும் அண்ணனாக இருந்தாங்கன்னா அண்ணனை வச்சு எழுதியிருப்பாங்க. அது சார் கொஞ்சம் சரி ஓகே, என்னடா நீங்கள் வரிசையாக ஒரே ஒருத்தன் பழி வாங்கணும்னா இவனுக்கு 30 வயசு இருக்கணும், அதுதான் இல்லாமல் நம்ம அதாவது மாற்றணும். ஒரு 2 வயசானவங்க ஒரு 2 இளைஞர்களை பிடிச்சி வச்சு, 2 இளைஞர்கள் தானே, ஏன்னா டேனி ப்ரோவும் ஒரு பக்கம் இது, சத்யா ப்ரோவும் இது, ஒரு 2 வயசானவங்க வந்து பழி வாங்குறாங்க ஒரு இளைஞர்களை அப்படிங்கும்போது அது எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியாவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் அது வந்து ஒரு டெவலப். ஏன்னா இங்க 2 பேருமே பேரண்ட்ஸ். ஜெயபிரகாஷ் சாரோட பொண்ணுக்காக எமோஷன் காட்டுவார். அந்த சைடு தீபாக்கா வந்து பையன் தப்பு பண்ணியிருக்கான்றப்போ அவங்களோட எமோஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ 2மே நல்லா கனெக்ட் ஆச்சு படத்துல. அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா கிளைமேக்ஸ்லயுமே தீபாக்காக்கு தான் அங்கே மெயினான ஒரு. ஆமாம், ஏன்னா அது நான் தெரியல, நான் வளர்ந்த நான் இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன், எங்கள் வீட்டில் நான் நிறைய டைம் நாங்கள் வந்து சின்ன பிள்ளைல நாங்கள் சண்டை போட்டு வரோம் வைங்களேன். தப்பு ஆப்போசிட்டில் அவங்க பேரில் இருந்தாலுமே எங்கள் அம்மா வந்து எங்களை தான் பிடிச்சி அடிக்கும். நம்ம ஒழுங்காக இருக்கணும், அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. அதே மாதிரி நிறைய அம்மாக்கள் வந்து அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா அம்மாக்களுமே அதுதான். யாருமே வந்து பிள்ளைய கெட்டுக்கணும், என்னதான் செல்லம் கொடுத்தாலும் என்னதான் கொடுத்தாலும் அவங்கள பொறுத்தவரை பிள்ளை நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன ஆகுதுன்னா, அவளை பாசம் அவளை அன்பை கொடுத்து அவளை நம்பிக்கையை கொடுத்து வளர்க்குற ஒரு பையன் அந்த நம்பிக்கைக்கு எதிர்மாறாக மாறுதாங்கும் போது தன்னறியாமலே ஒரு விஷயம் நடந்துருது. ஸோ அது அங்கே எங்கே சேஞ்ச் ஆகுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம அவளை நம்பிக்கை அவளை நேர்மையாக நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், அவளை இப்போ நல்லவனாக அவனை வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அங்கே நீ வந்து இவ்வளோ கொடூரமானவனாக ஒருத்தன் வாழணுங்கும் போது, கொடூரமானவனாக மாறிட்டாங்கும் போது அவங்களால ஏற்றுக்க முடியல, அதை ஏற்றுக்கவும் முடியல. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சொல்லி பார்க்காங்க, கேட்குறாங்கன்னு ஒன்று என்ன பண்ணுறாங்கங்கிறது ஆல்ரெடி இருக்குது. ஆமா, ஏன்னா படத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஸ்பாயிலர் அலர்ட் பண்ணுவோம். இல்ல அதுதான் அவங்க வந்து கொன்றுவாங்க. அதுதான் அது வந்து எதுக்காக கொல்றாங்கங்கிறது வந்து சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி பையனோட அந்த வீடியோ பார்க்காங்க, தான் மகன் வந்து வெறும் திருட மட்டும் இல்லை ஒரு கொலைகாரனா இருக்காங்கிறத தெரிய வந்து எந்த தாயால தான் பொறுத்துக்க முடியும். அப்படியே அந்த தாய் வந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க பார்க்காங்க. அவன் அந்த தாயவே வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவான். ஸோ அப்படிங்கும்போது டேய் நீ என்னைய விட பிரெயின் வாஷ் பண்றீங்க. அவன் லாஸ்ட்ல அவங்க அம்மாவே கொல்ற இடத்துக்கு வேற பேசி. ஆமா அதுதான் அதாவது அவன் முடிஞ்ச அளவு தன்னோட தாயை வந்து பிரெயின் வாஷ் பண்றாரு. அதுக்கப்புறம் அது முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே மிரட்ட ஆரம்பிக்கும் உடனே அது டோட்டலாக ஆட்டோமேட்டிக்காக அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் இதாகி கொண்டுருந்தாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ செயின் ஸ்நாச்சிங்கிறது சின்ன விஷயம் தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. செயின் அடிக்கிறாங்கன்றது இந்த கொலைக்கு கீழேன்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பட் ஆனால் அது வந்து நமக்கு எப்படி தெரியும்னா நம்மளோட செயின் போகாத வரை அது வந்து ஒரு சின்ன விஷயமா தான். ஏன்னா ஒரு பொருளை பறி கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த பொருள் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தெரியும். அதாவது 100 பவுன் வச்சிருக்கிறவங்களுக்கு 5 பவுன் திருடு போனால் ஒன்றுமே தெரியாது. வெறும் 1 பவுன் இருக்கவங்களுக்கு அந்த 1 பவுன் திருடு போனால் கஷ்டம். ஏன்னா ஒரு பவுன் இல்லை, ஒரு கிராம் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். இப்போ நானுமே இப்போ என்னோட ஃப்ரெண்டு யாருக்காச்சும் ஒரு குழந்தைக்கு வந்து பிறக்குன்னா ஒரு அந்த டைம் என்னதான் நம்ம சம்பாதிக்கிறது அந்த டைமில் காசு இருக்காது. ஒரு கிராம் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு தங்கத்தில் ஒரு நகை எடுக்க போகணும். அந்த ஒரு கிராமை எடுக்கிறதுக்கு ஒரு பணம் சேகரிக்கிறோம்ல, அது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு அது பொருள் அதான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க தான் அதோட வழி தெரியும் அப்படிம்பாங்களா. ஒரு பொருளுக்கு பின்னாடி வெறும் நம்ம வந்து பணம் மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு அதோட ஒரு எமோஷன்ஸு, நிறைய பேர் ஆசையாக ஒரு பொருளை வந்து ஒருத்தங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. தன்னோட குழந்தைக்கு வந்து செயினே இல்லைப்பா, கம்மலே இல்லை, அந்த கம்மலை வந்து நான் ஆசையாக அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், அவனோட கஷ்டம் எதுவுமே தெரியாது.
அவன் அவ்வளோ கஷ்டப்படும், அவனுக்குன்னு செருப்பு இருக்காது போட. ஆனால் அவனோட குழந்தை காதுல வந்து அந்த கம்மலை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அது பறி கொடுக்க போகும்போது வெறும் பணம் மட்டும் போறதில்ல, அவனோட ஏக்கம், அவன் இவ்வளவு நாள் அவன் அவ்வளோ ஆசையா பார்த்த எல்லாமே அதோட பதிவேடும். இல்ல அதுதான். மேபி அது சின்ன விஷயமா பாக்குறனால தான் அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குமே போயிட்டு இருக்காங்க. ஆமா அதுவுமே நம்ம ஆமா படத்துல ஆமா ஆமா. காமிச்சிருப்போம். ஏன்னா ஸ்டார்டிங் சின்னதா செயின் ஸ்நாச்சிங்ல ஸ்டார்ட் பண்ணி தான் கொலைகாரனா மாறுற கொலகாரன் வரைக்கும் அது என்னன்னா அதுக்கப்புறம் பணம் சேர 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 தான் பண்றது அடிக்ட் தப்புங்கிறதே ஆயிடுறாங்க. தாண்டி போய் அதுலயே சொல்லியிருப்போம். அது வந்து என்னன்னா இது வந்து ஒரு ஆசை வந்து பேராசையா மாறும். இது வந்து எல்லாருமே பேராசை நினைச்சாங்க. பேராசை கிடையாது. பேராசை வந்து என்னைக்கு ஆசை பேராசையா மாறுதோ அந்த பேராசை வந்து ஒரு போதையா கிரியேட் ஆயிடுது. அது ஒரு அடிக்ஷனா இதாயிடுது. அதுதான் அது ஒரு இது. அது ஒரு போதை தான். அது நம்ம பேராசைலாம் சொல்லி அப்படியே அதுக்குள்ளே அடக்கிக்கிட முடியாது. அது ஒரு போதை. அடிக்ஷன் மாதிரி ஆமா ஆயிடுது. ஆமா கண்டிப்பா. ஓகேண்ணா. ஸோ ராபர்னு படத்து பேர் வச்சிருக்கீங்களே, உங்க லைஃப்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்குமா? ஆமா இல்ல ஆமா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல? கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பைல. ஓகே. மும்பைல தாராவிங்கிற ஒரு தமிழர்கள் வாழும் பகுதி. ஓகே. நான் ஒரு டைம், அதாவது ஈவினிங் 7 மணிக்கு ஒரு ஏரியா அங்கே போயிட்டு இருக்கோம். அது வந்து நல்ல 2 சைடுமே பார்த்தீங்கன்னா துணிக்கடைகள், மளிகை கடை அப்படின்ட்டு நல்ல ரஷ்ஷான ஏரியா. ஓகே. நான் 7 மணிக்கு போய்கிட்டு இருக்கேன், ஒரு இடத்துக்கு போகணுன்ட்டு போய்கிட்டு இருக்கேன். நான் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 4 பேர் வந்தாங்க. அந்த 4 பேர் வந்து எனக்கு ஹக்லாம் பண்ணாங்க. கட்டி பிடிச்சிட்டு எப்படிடா இருக்கா அப்படி இப்படின்னு ஹிந்தியில தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ஆயிட்டுனா ஒரு நிமிஷம் யாரா இருக்கும்? ஏன்னா நம்ம திடீர்னு யாராவது வந்து ஹாய் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? இந்த மூஞ்சி ஐயோ ஐயோ, இவன் பார்த்தது இவன் நம்ம பார்த்தது இல்லை, ஆனால் அவனுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை நம்ம மறந்துருப்போமா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டு யாரா இருக்கும், நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டா காலேஜ் ஃப்ரெண்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி ஒருத்தன் கையை விட்டான். பர்ஸ் எடுக்கிறான். ஏய் அதுக்கப்புறம் தான் எனக்கு click ஆகி, என்னடா பண்ற அப்படின்னா, ஏய் சும்மா இருடா என்னன்னு பார்க்க. அப்பவும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் கோவப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சப்புன்னு ஓங்கி என்ன ஒரு ஆரம்பிச்சானுங்க. அரைஞ்சிட்டு ஒரு கத்தி எப்படி வச்சுருக்காங்க, பேசாம கத்தாம இரு, என்ன வேணுமோ எடுத்துட்டு போயிடும் அப்படின்ட்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் நடந்துகிட்டு இருக்காங்க அந்த சைடு இந்த சைடும். அதுல நடந்த அவ்வளோ ஒரு கேஷுவலா பண்றாங்க. கேஷுவலா, அதாவது 4 பேர் உங்க சுத்திட்டாங்க. நீங்க பார்க்கும்போது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு பார்வை தான் இருந்துச்சு. பார்க்குறவங்களுக்கு என்ன, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கட்டி பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கானுங்க போல அப்படின்ட்டு. அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த சம்பவம். அதுல புதுசு சரி புதுசா ஓகேடா நீ ஏதோ பண்றீங்களே இப்ப எடுத்துட்டு அந்த போ, மாதிரி. ஏதோ மிஸ் ஆச்சுன்னா ஓகே அந்த மாதிரி தான் போகும். மெட்ரோ எடுக்கும்போது என்ன யோசிச்சோம்னா, ஓகே அது அப்போ வந்து செயினோட இது கம்மியாயிடும். ஓகே. சரி ஓகே. அதுக்கப்புறம் ஆகல ரிட்டர்ன். அதனால தான் சரி ராபர்ல வந்து சரி இன்னும் கொஞ்சம் என்ன காமிக்க முடியும்னு காமிச்சோம். அது படம் எல்லாமே இறங்கி முடிஞ்சிட்டா இன்னைக்கு ரிட்டர்ன் பார்த்தா இன்னைக்கும் அதே ஒரு நேத்து அதை காலையில விட அதிகமா இன்னும் நேத்து காலையில நடக்குது. பார்த்தா ஒரே நாள்ல வெறும் காலையில ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப்ல 6 செயின் பறிப்பு. பிளானிங் பண்றாங்க, அதோட எக்ஸிகியூஷன் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேங்காங்க. ஒரு சிசிடிவி இதாயிட்டுனா நீங்க அதை போய் ரிட்டர்ன் அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சு ரிட்டர்ன் வேலை பார்த்து அதை சரி பண்ணணும். எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க, அவங்களுக்குலாம் வேலை கொடுக்கலாம்.